ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூஸ அசைன் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, பி, சி, டி. நார்மலா ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி அசைன் பண்ணுவோம்? வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். என்ன செய்யும்? நமக்கு தெரியும். ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூவை லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய மெமரி பாக்ஸ் வேரியபிள்ல போய் அசைன் பண்ணும். நம்ம மோர் தென் ஒன் வேரியபிள அட் அ டயத்துல நம்ம வந்து அசைன் பண்ணலாம். எப்படின்னா ஏ கமா பி கமா சி கமா டி கொடுத்துட்டு நம்ம இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம வேணுமோ அதை நம்ம வந்து கமா யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் ஏ. print of நம்ம next variable என்ன கொடுக்கணும்? b. print of c and last variable print of d. so நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிங்கிள் வேரியபிள வந்து வச்சு அசைன் பண்ணிருக்கோம். செகண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மோர் தென் ஒன் வேரியபிள் சேம் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம 4 வேரியபிள்கான வேல்யூஸ அசைன் பண்ணிருக்கோம். இதை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 5, 6, 4, 3. ஓகேங்களா? ஒவ்வொரு வேரியபிள் பிரிண்ட் ஏங்கிற இடத்துல 5, பிங்கிற இடத்துல 6, சிங்கிற இடத்துல 4 அண்ட் டிங்கிற இடத்துல 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்துட்டு, இது எல்லாமே இன்டீஜர் வேல்யூவா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு வேளை நமக்கு வந்து டேட்டா டைப் நம்ம பார்த்தாச்சு. டேட்டா டைப் பார்க்கலைன்னா, டேட்டா டைப்போடைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து, வெவ்வேறு வேல்யூஸ் இன்டீஜர்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இன்டீஜர். செகண்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். தேர்ட் வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு இதுவும் அதே மாதிரி ஏ, பி, சி, டி குடுத்துருக்கங்காட்டிக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆயிருச்சு. 5 சீதா 50 + 3ஜங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. 400 + 4.45ங்கிறது வந்து ஃப்ளோட் வேல்யூ. ரைட்? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லயே வேல்யூஸ செப்பரேட்டபிளா நம்ம இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தனித்தனி வேரியபிள்ஸ்ல நம்ம அசைன் பண்ணது எப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்புட் ஃபங்ஷன். இன்புட் ஃபங்ஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி இன்புட் ஃபங்ஷன் ஒர்க் ஆகும்னா, இன்புட்ன்னு ஒரு ஃபங்ஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராம்ப்ட் மெசேஜ வந்து இதுக்குள்ள நம்ம குடுத்தோம்னா, இது என்ன மெசேஜோ அத டிஸ்ப்ளே அவுட்புட் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு வேல்யூஸ ரிசீவ் பண்ணும். அதான் இன்புட் ஃபங்ஷனோட ஒர்க். இப்ப அத வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்காக ஏ அப்படின்னு குடுத்திருக்கோம். இஸ் ஈக்குவல் டூ வா ரிசீவ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இன்டிஜரா எனக்கு கன்வெர்ட் பண்ணி குடு அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்ட்ங்கிற மெத்தட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன் மோர் வேல்யூ ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். இன்புட் ஆஃப்ன்னு குடுத்துட்டு, ஸோ இங்க நம்ம வந்து என்ன என்ன பண்ண போறோம்னா, வேல்யூவ கெட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, அது ப்ராம்ப்ட் மெசேஜ் குடுக்கணும்னா, அத வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம இங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இங்க டபுள் கோட்ஸ்குள்ள என்ன குடுத்துருக்கோம்? கிவ் அ நம்பர்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ இதுல வரக்கூடிய வேல்யூ என்ன இன்புட் ரிசீவ் பண்றோமோ, டைப் பண்றத ஏங்கிற வேரியபிள்ல அசைன் ஆகும். ஸோ அதத்தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப வந்து ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, நமக்கு என்ன அவுட்புட்ஸ் பண்றதுக்கு பிரிண்ட் ஏன்னு குடுத்தோம்னா, வேல்யூஸ டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுவேள நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கணும்? இன்ட்ங்கிறதுக்கு பதிலா நம்ம ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி குடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இன்புட் கிவ் அ நம்பர் வித்
டெசிமல் பிளேஸஸோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஓகேவா? ஸோ இது வேல்யூ வாங்கியிருக்குமா? ஸோ நம்ம இத டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? பிரிண்ட் ஆஃப் பி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே. ஸோ ட்ரிபிள் கொட்டேஷன்ங்கிறது வந்து கமெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் அத பார்க்கலாம். கமெண்ட் மல்டிபிள் கமெண்ட் லைனா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பி அப்படிங்கிறத குடுத்தாச்சு. இப்ப இத நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ரிசீவ் பண்ணும். கிவன் நம்பர்ன்னு கேக்குது. நம்ம ஒரு வேல்யூ குடுக்கலாம். அடுத்தது அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கு. டெசிமல் வேல்யூவோட சேர்த்து கேக்குது. ஸோ 78.9 ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்புட் அப்படிங்கிற ஃபங்ஷன் என்ன வேல்யூஸ ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண வேல்யூவ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸ்ப்ளிட்ங்கிற ஒரு ஃபங்ஷன இன்புட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A, B அப்படிங்கிறத குடுத்துட்டு ஈக்குவல் டூ இன்புட் என்டர் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். பண்ணிட்டு ஸோ இத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா தான் நம்ம வந்து ஏல தனியா, பில தனியா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட வந்து இது கூட நம்ம கம்பைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் அப்படின்னு குடுத்துடுறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வேல்யூவும் பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் ஆஃப் A, பிரிண்ட் ஆஃப் B. ஓகே. ஸோ இது கமெண்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து வேல்யூஸ் எக்ஸிகியூஷன் வந்து பண்ணாது. இது வந்து ஒன்லி ஃபார் ரீடபிலிட்டின்னு கன்வெர்ட் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், A, Bன்னு குடுத்துட்டு, இன்புட் 2 நம்பர்ஸ்ன்னு குடுத்துட்டு, ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணி, அத வந்து ஸ்டோர் பண்றதா நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றதா. ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேக்குதா? ஸோ 3 இங்க நம்ம ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும். அது ஸ்பேஸ் குடுக்காதனால எரர் காமிக்குது. இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ப்ளிட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அத சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 3 அண்ட் 4 2 வேல்யூவையும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா வந்துட்டு, ஃபார்மேட் ஃபங்ஷன்ஸ். ஃபார்மேட் ஃபங்ஷன்ஸ். என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்போ வந்து நம்ம A இஸ் ஈக்குவல் டூ 10, B இஸ் ஈக்குவல் டூ 78 அப்டின்னு குடுத்துறோம். ஸோ 2 வேல்யூஸ் குடுத்துருக்கோமா? ஸோ இத வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் எனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, the value of A is இங்க வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்மேட் ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அண்ட் B is இப்ப இதை குடுத்துருக்கோமா? ஸோ இந்த இடத்துல நம்ம எங்க குடுத்துருக்கோமோ, அங்க வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும்னா, ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் A, B. ஓகே. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஹோல்டர்ல பிளேஸ் ஆகும். செகண்ட் ஹோல்டர்ல B வந்து பிளேஸ் ஆகும். சரிங்களா? இத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ the value of A is 10, B is 78. A is 10, B is 78. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதே இதுல sum is equal to A plus B.
இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு வேல்யூ சம் பண்ண வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம இங்க லாஸ்ட்ல நம்ம எப்படி மென்ஷன் பண்ண போறோம்னா, 1, 2, 0, 1, 2 அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ண போறோம். ஸோ எனக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியத ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிரு. ஓகேவா? 2 இஸ் தி சம் ஆஃப் sum of 0 and 1. இது டாட் நமக்கு தெரியும் ஃபார்மேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் ஏ குடுத்துருக்கோம். செகண்ட் பி குடுத்துருக்கோம். தேர்ட் வந்து சம்ன்னு குடுத்துருக்கோம். அப்ப இதோட பொசிஷன் எப்படி எடுத்திருக்கோம்னா, இது 0த் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது 2 பிரிண்ட் பண்ணிரும். அதாவது சம் வேல்யூ என்னவோ அத பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். தேர்ட் என்ன வேணா பி வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். பார்க்கலாமா? So the value of A is 10 and B is 78. அதே மாரி கீழ 88 is the sum of 10 and 78. பாத்தீங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு தகுந்தாப்படி நமக்கு வந்து அவுட்புட்ட நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். 88 is the sum of 10 and 78. Okay. Oh, that's it.